அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டாபிக் என்னென்னா, 7ஆம் வகுப்பில் 2வது பருவத்தான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இலக்கியத்துக்கு பார்க்க போகிறோம். இலக்கியம் உரைநடைக்கு மட்டும், இலக்கணம் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். கலங்கரை விளக்கம் ஃபஸ்ட் லெசன். கடியலூர் உருத்திர கண்ணனார். இவர் பட்டினப்பாலை என்ற லெசனையும் இவர் தான் எழுதியிருப்பார். அப்புறம் பெரும்பானாற்றுப்படை, இந்த 2 நூலையும் ஏற்றது. 10 பாட்டில் 2 நூலை எழுதுந்து கடியலூர் உருத்திர கண்ணனார். கடியலூரில் பிறந்திருக்காரு. பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவனா தொண்டைமான் இளந்தரையன். முதல் கொஸ்டின் என்னென்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேயா மாடம். வேயா மாடனா சாந்தினால் பூசப்படுவது. வேயா மாடனா சாந்தினால் பூசப்படுவது. உறவினிர் அழுவம். அழுவம்னா கடல். அழுவம்னா கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குறது எதுனா மரக்கலங்கள் தான் கலங்கும். தூண் என்னும் பொருள் தரும் சொல். தூண்னா மதலை. மதலைனா தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மதலைனா தூண். தீச்சுடர். நெகிழினா தீச்சுடர். அழுவம்னா கடல். வேயா மாடனா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னினா உச்சி. சென்னினா உச்சி. மதலைனா தூண். சென்னினா உச்சி. உறவினீர்னா பெருநீர் பரப்பு. கரையும்னா அழைக்கும். அழுவம்னா கடல். கவின்மிகு கப்பல். யாரோட லெசன்? மருதன் இளநாகனார். உருனா அழகு. போழ பிளக்க. வங்குனா காற்று. வங்குனா காற்று. அழுவம்னா கடல். வங்கம்னா கப்பல். எல்னா பகல். நீங்கான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். கோடு உயர். கரை உயர்ந்த. மாடா ஒல்லேரி. கலங்கரை விளக்கம். முதல் கொஸ்டின், இயற்கை. வங்குனா காற்று. மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்ற. வங்கத்தில் கப்பலில் ஏறி தான் போவாங்க. கடல், காற்று, கழனி அதெல்லாம் போக முடியாது. கடலில் தான் போவாங்க. ஆனால் எதில் ஏறி போவாங்கன்னா கப்பலில் தான் போவாங்க. வங்கத்தில். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது கடல். பெருங்கடல். பெருமை ப்ளஸ் கடல். அடுத்த கொஸ்டின், இன்று ப்ளஸ் ஆகி. இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை. எதுகை இடம்பெறாத. எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வர்றது தான் எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வர்றது மோனை. அப்போ 2வது எழுத்து மங்கம் சங்கம். 2வது இங்கு வந்திருக்கு. அசைவு இசைவு. செய்ன்னு 2 வந்திருக்கு. உளவு புலவு. அப்போ இது 3மே கரெக்டு. இரவு இயற்கைன்றது மோனை இடம்பெற்று இது கேட்டிருந்தா இரவு இயற்கை. அது எதுகை இடம்பெறாத இணைனா இரவு இயற்கை. நெக்ஸ்ட்டு வங்கம்னா கப்பல். நீங்கானா நாவாய் ஓட்டுபவன். எல்னா பகல். அல்னா இரவு. மாடா ஒல்லேரி. அல்னா என்ன? இரவு. மாடா ஒல்லேரினா கலங்கரை விளக்கம். தமிழரின் கப்பற்கலை. ஃபஸ்ட்டு கொஸ்டினா, தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். சின்னதாக களம், வங்கம், நாவா இதெல்லாம் கடலில் யூஸ் பண்ணுறது. சின்ன நீர்நிலைகளை கடக்க பார்த்தோன்னா ஓடம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம். முன்னீர் வழக்கம் சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியத்தில் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம்னு சொல்லியிருப்பாங்க. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி. உரிய சுக்கான் பார்த்தீங்கன்னா கப்பலை உரிய திசையில் திருப்புறதுக்கு சுக்கானை பயன்படுத்துவாங்க. நங்கூரை ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின், கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள். அந்த மர ஆணிகள் தொகுதிகள்னு சொல்லுவாங்க.
கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும், அந்த இடத்துல கப்பல் நிற்கணும்னா நங்கூரம் போட்டு தான் நிற்க வைப்பாங்க. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவம் கண்ணடை. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவம் கண்ணடை. நெக்ஸ்ட்டு எரா அப்படின்னா என்னென்னா அடிமரம். பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். எரானா அடியில் இருக்க மரம், பருமல்னா குறுக்கில் இருக்க மரம். மேகாமன். மேகாமன்னா கப்பலை செலுத்துபவன். நெக்ஸ்ட் வந்து காந்த ஊசி. காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. அடுத்து இரண்டாவது இயல் இன்பத்தமிழ் கல்வி. பாரதிதாசனோட லெசன். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பெண்களுக்கு நிகராக வந்து பாரதிதாசன் எதை சொல்லணும்னா மயிலை சொல்லியிருப்பார். பின்வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. மலைனா வெறுப்பு. கழனினா வயல். புவி காடுல பேசிக்ஸ். ஏடெடுத்தேன். ஏடு ப்ளஸ் எடுத்தேன். துயின்று இருந்தார். துயின்று ப்ளஸ் இருந்தார். என்று ப்ளஸ் உரைக்கும். என்றுரைக்கும். கழனினா வயல். நிகர்னா நமக்கு சமமாக நிகரா அப்படின்னு சமம். பரிதினா கதிரவன். பரினா குதிரை. பரிதி அப்படின்னா கதிரவன். பரினா குதிரை. பரிதினா கதிரவன். முகில்னா மேகம். அழியா செல்வம் சமண முனிவர். வைப்புழி பொருள் சேமித்து வைக்கும் இடத்துனா வைப்புழின்னு சொல்லுவாங்க. கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சைனா கல்வி. இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சென்றவார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் அது குறையாது. மிக்க சிறப்பை உடைய அரசராலும் அது வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை வந்து கவர முடியாது. ஒருவர் தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுனா கல்வி தான். மற்றவை வந்து செல்வம் இல்லை அப்படின்னு சொன்னதுன்னா நாலடியார். சமண முனிவர்கள் வந்து எழுதின நூல். நாலடியாரை வந்து சமண முனிவர்கள் பலராக எழுதப்பட்ட நூல் தான் நாலடியார். அதில் வந்து கல்வியை பற்றி அழியா செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலடி 400 அப்படின்னும் நாலடியாரை நாலடி 400 என்றும் வேளாண் வேதனும் சொல்லுவாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கும்போது நாலடியாரையும் 2ன்றது திருக்குறளையும் இது ரெண்டுத்தையும் வந்து பெருமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ஒருவர் தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். நம்ம குழந்தைக்கு சேர்க்க வேண்டியது கல்வி. கல்வியை போல் டேஷ் செல்வம் இல்லை. கேடில்லா செல்வம் வேறு எதுவுமே கிடையாது. வாய்த்தீன் வாய்த்து ப்ளஸ் ஈன். கேடில்லை கேடு ப்ளஸ் இல்லை. எவன் ப்ளஸ் ஒருவன் எவன் ஒருவன். வாழ்விக்கும் கல்வி. இதில் பாரதியார் வந்து ஒரு பாட்டு சொல்லுவார். பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பாரதியார் வந்து இந்த பாட்டு பாடியிருப்பார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல். கல்வி இல்லா நாடு டேஷ் வீடு. கல்வி இல்லாத நாடே விளக்கில்லாத வீடு இருண்ட வீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு பாடினது யாருன்னா பாரதியார். பாரதியார் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம். உயர்வடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம். இவை ப்ளஸ் எல்லாம் இவை எல்லாம். 3வது இயல் ஒரு வேண்டுகோள். யாரோட ரசனா தேனரசன்.
மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன. மயிலும் மானும் வந்து வனத்திற்கு டேஷ் தருனா வனப்பு அழகு தருது. மிளகாய் வற்றலின் டேஷ் தும்மலை வரவழைக்கும். மிளகாய் வற்றலில் வந்து ஒரு நெடி தான் வரும், தும்பலை வரவழைக்கும். அந்த ஒரு நெடி வந்து தும்பலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற டேஷ் சிறப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில், குழந்தையோட சிரிப்பில் தான் மகிழ்ச்சி அடைகிறாள். வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு ப்ளஸ் இல்லை. வார்ப்பு ப்ளஸ் எனில் வார்ப்பெனில். கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டர மொழிதல். இதை எழுதுனா சிலோடை. இதை எழுதுந்து காலமேக புலவர். வன்கீரைனா வளமான கீரை. முட்டப்போய் முழுதாக சென்று. பறித்தல் தடுத்தல். மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுறது. எதிரிகளை தடுத்து தாக்குதல். பரினா குதிரை. பரிதி அப்படின்னா கதிரவன். கால்னா வாய்க்கால், குதிரையோட கால். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காலமேக புலவரோட இயற்பெயர் வரதன். மேக மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்படுறாரு. இவர் எழுதின நூல்கள் திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் யாரோட நூல்? வரதனோட நூல். இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. அங்கே இருக்க ஒரு நூல் கீரையும் பாத்தியும், அதிலிருந்து ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் ஏற பரியாகுமே அப்படின்றதுல பரினா குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல் பாய்கையால். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாத ஓசை உடைய சொல் பாய்கையால். மென்மையால், அடிக்கையால் எல்லாம் ஆள்ன்ற ஓசையில் முடியுது. திரும்புகையில் இல்லுன்னு முடியுது. யாழ்னு மற்ற மூணும் இல்லுன்னு முடியுது திரும்புகையில். அப்போது பொருந்தாத ஓசை திரும்புகையில். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை ப்ளஸ் கீரை. கட்டி ப்ளஸ் அடித்தல். கட்டி எடித்தல். நெக்ஸ்ட் பேசும் ஓவியங்கள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. மணிமேகலை. இன்ன பல எழுத்துநிலை மண்டபம். துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். பரிபாடல். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று. மண் துகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. குகையில் வந்து பார்த்தோன்னா ஓவியம் வந்து மண் துகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து கருத்துப்பட ஓவியத்தோட மறு வடிவம் தான் சொல்லுவாங்க. மற்றொரு வடிவனே சொல்லலாம் கேலி சித்திரம். இந்த கருத்து படத்தை முதல்ல வெளியிட்டது பாரதியார். எந்த இதழில் வெளியிட்டிருப்பார்னா இந்தியா இதழில் தான் தமிழில் ஃபஸ்ட்டு வெளியிட்டது பாரதியார். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுது கோடு ப்ளஸ் ஓவியம். செப்பேடு செப்பு ப்ளஸ் ஏடு. எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியது யாருன்னா பாரதியார். எந்த இதழ்னா இந்தியா இதழில். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். கலங்காரி ஓவியம்னா துணி ஓவியத்தை தான் சொல்லுவாங்க. மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாக்கிறன்னா செப்பு மீது தான் வந்து அந்த செப்பேடு மீது பொறித்து தான் பாதுகாத்தனர். இதோட இரண்டாவது பருவம் முடியுது. 3வது பருவம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.